என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, காலையிலிருந்து நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இனியும் என்னை காக்க வைக்காமல் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இப்பொழுதும் கூட உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவளுக்கு இன்று கால்கள் வலிக்கின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வந்திருக்கின்ற நேரத்தில் நீ என்னை கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் அம்மாவினுடைய இத்தனை நேர காத்திருப்பிற்கு மிகப்பெரிய காரணமாக மாறிவிட்டது. என் பிள்ளையே, இதை உன்னிடத்தில் இன்று சொல்லி முடித்தே ஆக வேண்டும் என்று என் குழந்தை, நீ சில விஷயங்களை பற்றி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகளை நீ உணராமல் இருக்கின்றாய். இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. என் தங்கமே, என்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் உன்னை புரட்டி போட்டதும், ஏன் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை கைவிட்டு செல்லும் பொழுது உன்னுடைய மனது பட்ட பாடு இனிமேல் நமக்கு கிடைக்காமலேயே போய்விடுமா என்று உன்னுடைய கைகால்கள் எல்லாம் நடுங்கத்தானே செய்கின்றது. என் தங்கமே, இப்படியெல்லாம் வாழ்க்கையில் எத்தனையோ பதற்றங்களை சந்தித்த நீ இதுவெல்லாம் சூழ்ச்சிகளால் நடந்தது என்று சொன்னால் உன்னால் நம்பிவிட முடியுமா? என் தங்கமே, நீ நம்பித்தான் ஆக வேண்டும். உன்னோடு இருக்கின்ற சிலர் உன் வாழ்க்கையில் இத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் விவரமாக இருக்கின்றார்கள். அவர்கள் விவரமாக செய்வதனால்தான் என்ன நடக்கின்றது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட சில பாடங்கள் உனக்கு கொடுத்த வலிகளும் வேதனைகளும் இன்னமும் மறக்க முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் ஏற்படுத்திய விஷயங்கள்தான் காரணம். என் பிள்ளையே, நான் சொல்லும் பொழுது அம்மா எப்பொழுதும் இவர்கள் இப்படியே விஷயங்கள் தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள், நீ யாரை சொல்கின்றாய் என்று தானே கேட்கின்றாய். என் தங்கமே, உண்மையில் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் உன்னால் நிறைய விஷயங்களை உணர முடியும். உனக்கே தெரியாத பல ரகசியங்கள் உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்றது. யாரை உன்னுடைய உண்மையான அன்பு என்று நினைத்து பேசுகின்றாயோ அவர்களின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது என்ன என்று நீ உடனே கண்டுபிடித்துவிட வேண்டும். மாறாக அவர்கள் ஏதோ சாதாரணமாக இருக்கின்றார்கள் என்று சந்தேகம் வந்த பிறகும் விட்டுவிட்டு அதன் பிறகு உனக்கு அவர்கள் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது, ஐயோ அன்றே நமக்கு சந்தேகம் வந்ததே, இத்தனை கஷ்டங்களை எல்லாம் இன்று நாம் அனுபவித்திருக்க வேண்டாமே, அன்றே நாம் இதை விட்டு சென்றிருக்கலாம் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ அன்று சிந்திப்பாய். என் தங்கமே, எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் சில உண்மைகளை புரிய வைக்கும். அதற்கு காரணம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு முழுமையாக இருக்கின்றது என்பதனால்தான். இந்த அம்மா கூட இன்று உனக்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் இருந்து தவறி விழுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னை சோதித்து பார்க்க எல்லோருமே துணிந்து நின்றார்கள். நீ கஷ்டப்படும் பொழுது, இன்னொருவரால் ஏமாற்றப்படும் பொழுதும் உனக்கு ஆறுதலை கொடுக்க யாரும் இல்லை. எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படி என்னதான் நடந்து விடுகின்றது என்று பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அன்றே அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். இவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கின்றது. இவர்கள் வாழ்க்கையில் நடப்பது நமக்கு வேடிக்கை என்று எண்ணிக்கொண்டு அங்கே சந்தோஷமாக சிரிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தானே செய்கின்றார்கள். என் பிள்ளையே,
இது போன்று இருக்கின்ற இந்த மனிதர்கள் மத்தியில் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். ஏமாற்றம் அடைந்தாலும் சரி என் தங்கமே, ஏமாற்றம் அடைந்தாலும் சரி, நீ யார் சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்தினாலும் சரி, அந்த நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள். எல்லாமே வாழ்க்கையில் எதிர்பார்த்ததுதான் என்று யாரையும் நம்பக்கூடாது என்பது ஏற்கனவே உணர்ந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஏமாற்றத்தை எல்லாம் தாங்க முடியாத அளவிற்கு நம்முடைய மனது இருந்துவிடப் போகின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அதனால் இந்த ஏமாற்றங்கள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை எதுவும் செய்யவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதனை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். உண்மையாகவே யார் உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டவர்கள், உண்மையாகவே யார் உனக்கு ஒன்று என்றால் ஓடோடி வந்தவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் இதனை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சிலரிடம் சில எதிர்பார்ப்புகளை நீ வைக்கும் பொழுது அவர்கள் உன்னையே மாற்றினார்கள் என்றால் அதை உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைக்கு நீ சென்று விடுவாய். இந்த மனநிலை உனக்கு வராதபடிக்கு என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்தாலும் இந்த அம்மா இன்னமும் உனக்கு சிறப்பான சில அனுபவங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றேன். கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது என்று நினைக்கின்ற என் பிள்ளை, எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கு அம்மாதான் நமக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கின்றாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இல்லாமல் யாரும் கிடையாது. எல்லோருக்குமே எல்லா சூழ்நிலைகளிலும் இது போன்று ஏதோ ஒரு விஷயம் நடக்கத்தானே செய்கின்றது. என் பிள்ளை, நீ இதையெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலைமை உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்றாலும் நீ முதலில் உன்னுடைய மனதிற்கு அதை புரிய வைக்க வேண்டும். உன்னுடைய மனது வாழ்ந்துவிட முடியாது. அழகான வாழ்க்கை, அற்புதமான நேரங்கள் எல்லாம் உன் கைகளில் இருக்கும் பொழுது அதை நினைத்து நிமிடம் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டுமே தவிர என் பிள்ளை, தேவையில்லாத விஷயங்களை கொண்டு உன்னுடைய மனதிற்குள் நீ எந்த விதமான சோதனைகளையும் தூக்கி நிற்காதே என்றுதான் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன். உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக சிறந்த அனுபவம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டகாலம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு. யார் ஒருவர் அதை கஷ்டமாக நினைக்காமல் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சவால், இந்த சவாலை நாம் வென்று காட்டிவிட வேண்டும் என்று நினைத்து இறங்குகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக விரைவாகவே தான் நினைத்ததை சாதித்து விடுவார்கள். நான் நினைத்ததை சாதிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் உதவி என்று வேண்டுபவருக்கு நிச்சயமாக அதனை செய்தும் கொடுப்பார்கள். என் தங்கமே, நீ உதவி என்று வருபவர்களுக்கு ஒரு நாளும் மறுக்காமல் நீ உதவிகளை செய்து கொடு. எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாருமே உனக்கு இது போன்ற சூழ்நிலைகளை அவ்வளவு எளிதாக தந்துவிட மாட்டார்கள். எத்தனை காலம் சிந்தித்திருந்தால் உனக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்க சிறிதும் சிந்திக்காமல் கொடுத்திருப்பார்கள் என்று நீ யோசித்து பார் என் பிள்ளையே. அப்படி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாடங்கள் என்பதனை புரிந்து கொண்டு யாரை வாழ்க்கையில் அருகில் நிறுத்த வேண்டும், யாரை விட்டு விலகி வைக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு
அதன்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வந்து விட்டாலே போதும். நல்லது ஒவ்வொன்றாக நடக்கும். ஆனால் சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். நடக்கும் பொழுது தெய்வத்தை உணர்ந்து கொள். கஷ்டத்திலும் தெய்வத்தை உணர்ந்து கொண்டால் வெகு விரைவாகவே நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள பழகிவிடுவாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கஷ்ட நேரத்தில் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.